வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? பாடியில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தாங்க போயிருந்தோம். ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதனால் போனோம். அப்படியே கீழே போகும்போது நகைக்கடையில் நகை வாங்கலை, சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு அப்படியே நகைக்கடையை ஒரு ரவுண்டு விட்டுட்டு வந்தோம். விற்கிற விலைவாசிக்கு நம்மளால் எதுவும் வாங்க முடியாது, சும்மா கண்ணால் ஒரு பார்வையாவது பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லா நகையும் பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம இவ்வளோ தான் வாங்கணும், இதை தான் வாங்கணும்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் பண்ணி போவோம். ஆனால் நம்ம நினச்சதை விட, நம்ம பட்ஜெட் போட்டதை விட அதிகமாக தாங்க ஆகும். அதே போல் யாருக்கு இந்த மாதிரி சலங்கை கொலுசெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே எங்கள் கீழே பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக ஸ்பைடர்மேன் அப்புறம் நிறைய பொம்மைங்கள்லாம் இருந்துச்சுருந்தாங்க. அங்கே போய் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம 5th ஃப்ளோர் போயாச்சு. 5th ஃப்ளோரில் நமக்கு தேவையான மளிகை, காய்கறி, பிஸ்கட்ஸு, அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ், இப்படி எல்லாமே இருக்குங்க. அந்த ஒரு ஃப்ளோருக்கு போனால் நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். கொஞ்சம் பிஸ்கட்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம நேராக 6th ஃப்ளோருக்கு போகிறோம். 6th ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னா, முக்கியமாக குழந்தைங்களுக்கு உள்ள டாய்ஸ் தாங்க அதிகமாக வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் எவ்வளோ விளையாட்டு ஜாமான் இருந்தாலும் அந்த கடையில் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுன்னு தெரியல. அதை வாங்கி தரியா, இதை வாங்கி தரியான்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க. எதுவும் வாங்க முடியாதுன்ட்டு நேராக 9th ஃப்ளோர் போயாச்சு. டாய்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, வேணும்னா லஞ்ச் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் சாப்பிட 9th ஃப்ளோர் போயாச்சுங்க. அங்கேயுமே பாதாம் கீர் வாங்கி தரியா, ரோஸ் மில்க் வாங்கி தரியா, கேக்கு வாங்கி தரியான்னு, கேக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, லஞ்ச் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா வாங்கிக்கிட்டோம். அப்புறம் இது பாவ் பாஜி வாங்கினோம், சன்னா மசாலா வாங்கினோம், 2 சிக்கன் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு லஞ்சை முடிச்சாச்சு.